summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. Sunlandல சமைச்சா சக்தி தானா வரும். Hotstar Specials உப்பு புளி காரம் now streaming on Disney Plus Hotstar. முதல் முறையா ஒரு பிரேத பரிசோதனை கூடத்துக்குள்ள எப்படி உடற்கூறாய் நடக்குது அப்படின்னு தான் பார்க்க போறோம். முதல்ல எப்படி இருக்கு டே லைட்டில் மட்டும்தான் நம்ம அட்டாப்சி பண்ண முடியும். வெளிச்சத்தில் மட்டும்தான் அட்டாப்சி பண்ணணும். அப்போ தான் நம்ம அந்த காயங்களோட நிறத்தை வச்சு நம்ம வந்து அதனோட வயதை கண்டறிய முடியும். ஸோ அதுக்கு கலர் ரொம்ப முக்கியம். அது இயற்கையான லைட்டில் தான் நம்ம உண்மையான கலரை கண்டுபிடிக்கணும். இதுதான் ஸ்கேல்பல் பிளேடுன்னு சொல்லுவோம். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம கட் பண்ண போகிறோம் பாடியை. சின்னில் ஸ்டார்ட் பண்ணி இந்த கியூபிக் ரீஜன், அதாவது இடுப்பெலும்போட முன்பகுதி இங்கே ஆரம்பித்து இது வரைக்கும் நம்ம பிறப்பிற்கு கொஞ்சம் நெஞ்செலும்பை ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி வெளியே எடுத்து தனித்தனியாக கட் பண்ணி வெளியே எடுத்து எக்ஸாமின் பண்ணணும். கம்பல்சரி எல்லா ஆர்கனுமே எடுத்து நம்ம செக் பண்ணுவோமா? எல்லா கேசஸ்லையும் ஈவன் தலையில் அடிப்பட்டு தான் இறந்தாருன்னு தெரிஞ்சால் கூட சின்ன சின்ன பிளட் வெசல்ஸ், இப்போ ஹார்ட் அட்டாக்லாம் இருந்துக்கிறோம் இல்லையா, சின்ன சின்ன இதை ஓப்பன் பண்ணுறது ஸ்மால் சீசஸ் பிளாக் ஆன பிளட் வெசல்ஸ் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்குன்றதை இதை வச்சு இந்த பிளேடை வச்சு சோலை ஒரு இந்த இடம் மார்க் பண்ணி இந்த இடம் மார்க் பண்ணி எடுத்துட்டு ஸ்டோரேஜ் அது தனியாக இருக்குது. அது பக்கத்தில் இன்னொரு அறை இருக்குது. அந்த டோர் வழியா அது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. அது இங்கே எம்எம்சியில் வந்து 70லேருந்து 100 பாடி வைக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. பிரெயினை எடுத்து நம்ம வந்து பீசஸாக கட் பண்ணி அதுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணுறோம். பிரெயின் ப்ளஸ் லிவர்லாம் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கும். இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். இது வந்து லிவர், ஸ்ப்ளீன், கிட்னிலாம் இது ஹார்டாக இருக்குமா? அது ஆமாம், கொஞ்சம் ஃபேமாக இருக்கும். எல்லா ஆர்கனையுமே எடுத்துருவாங்க. எம்டி ஸ்டொமக்கில் பஞ்செல்லாம் வச்சு தான் அது ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்கன்னு அப்படியா நடக்குது? ஒவ்வொரு ஆர்கன்லேருந்து ஒரு போர்ஷன் தான் நம்ம எடுத்து டெஸ்ட் பண்ணுவோம். மீதி இருக்கிற ஆர்கன்ஸ் அந்த பீசஸ்லாம் நம்ம ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒரு டைம் பீரியட் இருக்குது. இறந்து இவ்வளோ நேரத்துக்குள்ளே அதை ஹார்வெஸ்ட் பண்ணி அதை யாருக்காவது வைக்கணும் அப்படின்ற ஒரு டைம் ஃப்ரேம் இருக்குது. முதல் முறையாக ஒரு பிரேத பரிசோதனை கூடத்துக்குள்ள எப்படி ஒரு உடற்கூறாய் நடக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். முதல்ல அது எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாம் பார்க்கணும். காமிக்கிறீங்களா? கூடம். ஓகே. இங்கே வந்து 4-5 டேபிள் இருக்குது. ஓகே. ஒவ்வொரு டேபிளும் ஒரு அட்டாப்சி. ஸோ இது எல்லாமே இங்கே சேம் டைம்ல 4 அட்டாப்சி நடக்குமா சார்? இல்லை, அது வர்றதை பொறுத்து இருக்குது. சேம் டைமில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த இடத்துக்கு இருக்குது. சேம் டைமில் 4 அட்டாப்சி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த கூடத்துக்கு இருக்குது. 4 டேபிள் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி டாக்டர்ஸ் இருக்காங்க. அதனால் ஒரே நேரத்தில் 4 பண்ண முடியும். தேவை இருந்ததுன்னா 4 மருத்துவர்கள் வந்து 4 விதமான உடற்கூறாய்வையும் செய்ய முடியும். ஸோ வேற என்ன எல்லாம் சார் இங்கே இருக்குது? இப்போ இதோட பர்பஸ் இந்த என்ன இது வந்து முதல் இந்த டேபிள்லாம் வராத போது ஆரம்பத்தில் கட்டினது இது. இப்போ இது யூஸ்ஃபுல்ல இல்லை. ஓகே. இப்போ இந்த 4 டேபிளில் தான் நம்ம அட்டாப்சி பண்ணுறோம். ஸோ இது வந்து அதுக்கெல்லாம் முன்னாடி இதுதான் வந்து அட்டாப்சி பண்ணுறதுக்கு முன்னாடி உடலை வந்து எடை போடக்கூடிய ஒரு கம்பல்சரி வெயிட் செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இது வந்து ஒவ்வொரு ஆர்கனையும் தனித்தனியாக வெயிட் போடுவோம். அந்த கட் பண்ணி எடுக்கிறோம் இல்லையா, எடுத்துட்டு அந்த ஆர்கனை வெயிட் போட்டுட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் ஒன்னொன்னையும் தனித்தனியாக கட் பண்ணி எக்ஸாம். இது ஆர்கன் வேயிங் மிஷின் இது. ஓகே. அதுக்கப்புறம் இது கேலரி. இது மெடிக்கல் காலேஜ்ன்றதுனால நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இங்கே பார்ப்பாங்க. அட்டாப்சி நடக்கும்போது உட்காந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. அது இது வந்து மெடிக்கல் காலேஜ் இல்லையா. அது மட்டும் இல்லை, போலீஸ் அகாடமிலேருந்து போலீஸ் வருவாங்க, ஜட்ஜஸோட அகாடமிலேருந்து அவங்க வந்து பார்ப்பாங்க. அவங்க எல்லாமே அட்டாப்சி அப்சர்வ் பண்ணுவாங்க, வருவாங்க. இது சுற்றி கேலரி இருக்குது. ஸோ எதுக்கு இந்த சீலிங் ஏன் இவ்வளோ ஹையாக வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த வென்டிலேஷன் பர்பஸ்க்காக தான். இந்த பேடு ஸ்மெல்லாம் இருக்கும், ப்ளஸ் இன்ஃபெக்டிவ் ஏரியா. இது நம்ம நிறைய பாடிஸை ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும். அவங்களுக்கு என்னென்ன நோய் இருக்குன்னு தெரியாது. நிறைய இன்ஃபெக்டிவ் ஜெர்ம்ஸ் எல்லாம் அதாவது கிருமிகள்லாம் நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கோம். இந்த ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக அந்த இன்ஃபெக்டிவிட்டி ரேட்டை குறைக்க முடியும். அதுக்காக தான் ஹை. ஸோ எல்லா இடத்துலையும் இப்படி தான் இருக்கும். அந்த ஹைட் அப்படின்றது ஐடியலி இப்படி இருக்கணும். எம்எம்சியில் நல்லா கரெக்டாக இருக்குது. ஓகே. சில இன்ஸ்டியூஷனில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இப்போ தமிழக அரசு நிறைய இன்ஸ்டியூஷனில் மாற்றிட்டு வராங்க. எதுக்கு சார் இவ்வளோ சன்லைட்ஸ் ஓப்பனாக இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்குது? அதான் இப்போ வந்து நம்ம அட்டாப்சி பண்ணணும் அப்படின்னாலே நமக்கு நேச்சுரல் சன்லைட் தேவை. ஓகே. அதில் தான் நம்ம அட்டாப்சி பண்ண முடியும். அதனால தான் நைட் அட்டாப்சி வேண்டான்னு சொல்கிறதுக்கு ரீசனும் அதுதான். நேச்சுரல் சன்லைட் ஏன் நமக்கு தேவை அப்படின்னா
அப்போ தான் அந்த ஊன்ஸோட கலரை நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். முக்கியமாக நம்மளோட கண்ட்ரி வந்து ட்ராபிக்கல் ஏரியாவில் இருக்குது. இங்கே கருப்பு பிளாக் ஸ்கின் இண்டிவிஜுவல் தான் நிறைய பேர் இருக்குது, டார்க் ஸ்கின் இண்டிவிஜுவல். அதனால் அந்த ஸ்கின்ல நம்ம அந்த ஊன்ஸோட கலரை கண்டுபிடிக்கிறது வந்து நேச்சுரல் லைட்டில் தான் நல்லா பண்ண முடியும். ஓகே, அதுக்காக தான் சன்லைட் வர்றதுக்காக நல்லா வெளிச்சமாக பண்ணுறோம். இது என்ன பர்பஸ் சார் இந்த ஸ்பேஸ் இதெல்லாம்? இது வந்து இந்த ப்ராப்பர் ட்ரைனேஜ்க்காக தான். இப்போ நம்ம பாடியெல்லாம் டிசெக்ட் பண்ணும்போது நிறைய பிளட் எல்லாம் ஸ்பில் ஆகும். ஓகே, எல்லாமே இதில் தான் போகும். இதை ஃபுல்லாக வாஷ் பண்ணுறது எல்லாமே இந்த சென்டர் இந்த ட்ரெயினில் தான் போகும். இது ப்ராப்பராக இருந்தால் தான் ஸ்மெல் இல்லாமல் மெயின்டைன் பண்ண முடியும். அதனால் க்ளீனாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ இப்போ உடல்கள்லாம் எங்கே வச்சிருப்பீங்க சார்? ஸ்டோரேஜ் அப்படின்றது எங்கே? இது வந்து அட்டாப்சி ஹால், இது வந்து பிரேத பரிசோதனை கூடம். அது வந்து நீங்கள் சொல்கிறது வந்து கோல்ட் ஸ்டோரேஜ், அது தனியாக இருக்குது. அது பக்கத்தில் இன்னொரு அறை இருக்குது. அந்த டோர் வழியாக. ஆமாம், அது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, போக முடியாது. அது இங்கே எம்எம்சியில் வந்து 70லேருந்து 100 பாடி வைக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. அந்த 70லேருந்து 100 டெட் பாடிஸ் வைக்கலாம் அட் டைமில். ஓகே, அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. கொரோனா டைம்லலாம் அந்த டெல்டா வேவ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கே 150 டெட் பாடிஸ் வந்தது. அப்போ மட்டும் டெம்பரரியாக ஒரு கோல்ட் ஸ்டோரேஜ் நம்ம அங்கே பக்கத்தில் ரெடி பண்ணோம், அந்த கொரோனா பாடிஸ் வைக்கிறதுக்கு மட்டும். ஸோ தட் மற்ற அட்டாப்சி அந்த பாடியோட மிங்கில் ஆகக்கூடாதுன்றதுக்காக நம்ம எங்கள் முதல்வர் டீன் அவர்கள் தான் உடனடியாக ஒரு கோல்ட் ஸ்டோரேஜ் ரெடி பண்ணி கொடுத்தாரு. ஸோ இங்கே வந்து கிட்டத்தட்ட 100 உடல்களை வந்து அந்த பாதுகாப்பாக வைக்க முடியும் அப்படின்னா என்ன மாதிரி டிகிரியில் எவ்வளோ நாள் வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படின்றதெல்லாம்? இங்கே நம்ம வந்து 2 to 5 டிகிரி 2 to 8 டிகிரிஸில் நம்ம மைனஸ், அதாவது மைனஸ் இல்லை ப்ளஸ் தான், 2 to 8 டிகிரிஸ்க்குள்ளே நம்ம கோல்ட் ஸ்டோரேஜில் மெயின்டைன் பண்ணுவோம். அதில் வச்சிங்கன்னா நீங்கள் வந்து 24 ஹவர்ஸ் வரைக்கும் நல்லா வச்சு, அதாவது எந்த டீகம்போஷன் சேஞ்சஸும் இல்லை வேறு எந்த டேமேஜும் இல்லாமல் பார்த்துக்க முடியும். ஈவன் சில கேசஸ் வந்து 5 டேஸ் கூட வச்சுக்கலாம். 5 டேஸ்க்கு மேலே போகணும் அப்படின்னா நம்ம அந்த டெம்பரேச்சரை இன்னும் ரெடியூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ மற்ற பாடிஸ்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. உடனடியாக அட்டாப்சி பண்ணி தர முடியாது நிலைமைக்கு போகும். ஸோ அதுவுமே ப்ராப்பராக ஒரு உடலுக்கு என்ன மரியாதை உண்டோ அதுபடி ப்ராப்பராக எல்லாமே ரெகுலராக அதுக்கு அந்த ஊர்தி கூட ஹைஃபையாக தான் இருக்குது. நம்ம அந்த டெட் பாடியை வார்ட்லேருந்து கேரி பண்ணிட்டு வர ஊர்தி கூட நல்ல வகையில் தான் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ ஒரு அட்டாப்சி எப்படி நடக்குது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். ஒரு அட்டாப்சியில் என்ன நடக்குது அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கு. எந்த உடலுக்கு வந்து பிரேத பரிசோதனை தேவை அப்படின்றது எப்படி முடிவு பண்ணுவீங்க சார்? இதில் இந்த அட்டாப்சி சார்ந்து நிறைய மித்ஸ், அதாவது நிறைய கதைகள் வந்து வெளியே பொது சமூகத்தில் பரவிட்டு இருக்கு. அதை தெளிவுபடுத்தும் வகையில் இந்த இன்டர்வியூ அமையும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லா கேசஸ்க்குமே யாரெல்லாம் இறக்குறாங்களோ எல்லாரையும் வந்து நம்ம வந்து அட்டாப்சி பண்ண போகிறது கிடையாது. நம்ம அந்த கேசஸை 2 விதமாக பிரிக்கும். ஒன்று மெடிக்கல் கேஸ், இன்னொன்று மெடிக்கோ லீகல் கேஸ். பியூராக, அதாவது இயற்கை மரணம் அப்படின்னா என்னென்னா, ஏதாவது ஒரு உள் நோயினால், அது வந்து இன்ஃபெக்டிவ் காசாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது கொரோனா இல்லை நியூமோனியா அந்த மாதிரி ஏதாவது கிருமி தாக்கத்தினால இறந்துருக்கலாம். அதுவும் நேச்சுரல் காஸ் தான், அதுவும் உள்நோய் தான். இன்னொன்று இந்த இன்ஃபெக்ஷன் இல்லாத சில நோய்கள் இருக்குது. அது என்னென்னா அந்த ஹார்ட் டிசீசஸ், அப்புறம் கேன்சர், அப்புறம் ஸ்ட்ரோக், இந்த மாதிரியான கேசஸ் இதுலேயும் இறக்க வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே நேச்சுரல் காஸ், இயற்கை மரணம்னு சொல்லுவோம். இயற்கை மரணம் வந்து மருத்துவர்களால் அட்டன் செய்யப்பட்டு இறந்து போயிட்டாரு அப்படின்னா அவர் எதனால் இறந்தாருன்ற உண்மையான மருத்துவ காரணம் வந்து அந்த ட்ரீட் பண்ண மருத்துவர்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அந்த கேசஸை நம்ம அட்டாப்சி பண்ண போகிறதில்ல. அது வந்து பியூர்லி மெடிக்கல் கேசஸ்ன்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? மெடிக்கோ லீகல் கேசஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு மெடிக்கல் கேஸ் தான், அதுலேயும் மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் அதில் லா ஹேஸ் சம், அந்த நம்மளோட சட்டமும் வந்து சில இம்ப்ளிகேஷன்ஸை கொடுத்துருக்கு. சட்டத்துக்கு நம்ம அந்த கேஸ் சார்ந்து நம்ம பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து நம்ம மெடிக்கோ லீகல் கேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எனி இன்ஜுரி, இப்போ ஒருத்தர் காயத்தோடு வராரு நம்ம மெடிக்கல் காலேஜ், இப்போ எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு நிறைய காயங்களோடு வராரு. அவர் ஃப்யூச்சரில் ட்ரீட்மெண்ட் பலன் இல்லாமல் இறந்து போகிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த காயங்கள் எப்படி வேணால் ஏற்பட்டுருக்கலாம். ஆக்சிடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை யாராவது தாக்கினதுனால இருக்கலாம், இல்லை அவரே குதித்து தற்கொலைக்கு ட்ரை பண்ணி, அந்த மாதிரி காயங்கள் எந்த காயங்களாக இருந்தாலும் சரி, காயங்கள் இருந்து அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னா அது வந்து மெடிக்கோ லீகல் கேஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு அட்டாப்சி பண்ணி ஆகணும். அப்புறம் பாய்சன்ஸ், நிறைய பேர் பாய்சன் சாப்பிட்டு தற்கொலை பண்ணிப்பாங்க. தற்கொலைக்காக எடுத்தாலும் சரி, இல்லை வேறு யாராவது அவங்களுக்கு பாய்சன் கொடுத்துருந்தாலும் சரி, பாய்சன்னால் இறந்து போகிறாரு அப்படின்னா நம்ம அட்டாப்சி பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் சிலர் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது அன்கான்ஷியஸாக வருவாங்க. அதனால் என்ன நடந்ததுன்னு அவங்களால சொல்ல முடியாது. கூட வந்தவங்களும் அவங்கள பார்த்துருக்க மாட்டாங்க, அது என்ன நடந்ததுன்னு தெரியாது. அன்கான்ஷியஸாக வர பேஷண்ட்டுக்கு வந்து வந்த உடனே இறந்து போயிட்டாங்க, அதாவது எதனால்
அவங்க அப்படி ஆனாங்கன்ற சொல்கிறதுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம மெடிக்கோ லீகல் கேஸாக ரிஜிஸ்டர் பண்ணிடுவோம். இன்னொன்று வரும்போதே சிலர் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போதே இறந்து போய் எடுத்துகிட்டு வருவாங்க. ஆக்சிடென்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிடென்ட் கேஸ்னு வச்சுக்கலாம், அந்த ஆக்சிடென்ட் சைட்டில் அவங்க உயிரோடு இருப்பாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வர வழியிலே இறந்துருவாங்க, ஆனால் ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகும்போது இறந்துட்டு இருப்பாங்க. இப்போ அந்த மாதிரியான கேசஸில் உண்மையான காரணம் எதனால் இறந்தாங்கன்னு தெரியாது, எப்படி அடிபட்டது, இல்லை எந்தெந்த ஆர்கன்ஸ்லாம் டேமேஜ் ஆகிருக்கு இதெல்லாம் தெரியாது. அதை நம்ம மருத்துவ காரணங்களுக்காக அது எப்படி அவங்க இறந்தாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அதையும் அட்டாப்சி பண்ணணும். இதெல்லாம் வந்து மெடிக்கோ லீகல் கேசஸ்ன்னு சொல்லுவோம். இன்னும் இந்த பாம்பு கடி இதெல்லாம் வந்து மெடிக்கோ லீகல் கேசஸ் தான். இதெல்லாம் அன்நேச்சுரல் டெத்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ உடற்கூறாய்வினுடைய நோக்கமே வந்து இந்த காஸ் ஆஃப் டெத், மரணத்திற்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது. சஸ்பீஷியஸ் டெத்ஸ், அதாவது ட்ரௌனிங்கு, ஹேங்கிங், இதெல்லாம் வந்து எப்படி வேணால் நடந்துக்கலாம். அவங்களேவும் பண்ணிக்கலாம், இல்லை வேறு யாராவது ஃபவுல் ப்ளே பண்ணி அவங்கள அந்த மாதிரி பண்ண வச்சுருக்கலாம். இதெல்லாம் வந்து சஸ்பீஷியஸ் டெத்ஸ்ன்னு சொல்லுவோம், சந்தேக மரணங்கள். இது எல்லாத்தையும் அட்டாப்சி பண்ணுவோம். ஸோ எது உண்மை அப்படின்னு கண்டுபிடிக்கிறதா இந்த இறப்பிற்கான காரணம், இறப்பின் நேரம், இது குறித்த முழு பரிசோதனை மருத்துவ ஆதாரத்தோட சமர்ப்பிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து இந்த உடற்கூறாய்வு அப்படின்றது. நேயர்களுடைய புரிதலுக்காக ஒரு பிரேத பரிசோதனை கூடத்துல எங்க நடக்குமோ அதே இடத்துல தான் நம்ம நிக்கிறோம். அதே நேரத்துல ஒரு புரிதலுக்காக ஒரு டம்மி, ஒரு மாதிரியை வச்சு எப்படியெல்லாம் ஒரு உடற்கூறு ஆய்வு நடக்குது அப்படின்னு தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த டம்மியும் நம்ம ஹேண்டில் பண்றோம். அது இந்த நேரத்துல அதையும் தெளிவுபடுத்திட்டு நம்ம ஆரம்பிக்கலாம் சார். இப்போ என்னெல்லாம் தேவை ஒரு உடற்கூறு ஆய்வுக்கு, என்னெல்லாம் அவசியம்? உடற்கூறாய்வுனா இப்போ நம்ம எல்லாம் நினச்சிருக்கிறது போல் எல்லாரும் ஜென்ரல் பப்ளிக் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஒரு பேஷண்ட்டோ இல்லை ஒரு நபர் இறந்த உடனே இப்போ ஹாஸ்பிட்டலில் அந்த பாடியை வச்ச உடனே டாக்டர்ஸ் எடுத்து அட்டாப்சி பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. அந்த இறந்த நபர் வந்து நான் முன்னாடி சொன்னது போல் அவர் வெறும் மருத்துவ காரணங்களால் இறந்துருக்காரா, இல்லை அதர் தென் இந்த அதில் சட்டத்துக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய தேவையும் இருக்கா அப்படின்றத பொறுத்து தான் நம்ம அட்டாப்சி பண்ண போகிறோமா இல்லையான்றது இருக்குது. அப்படி சட்டத்துக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிற கேசஸ் அப்படின்னு எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்லேயே பிரிச்சிருவாங்க. அந்த நபர் எந்த ஊரை சேர்ந்தவர், எந்த இடத்தை சேர்ந்தவர், அந்த பகுதிக்கான போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு நாங்கள் ஒரு இன்டிமேஷன் கொடுப்போம். நம்ம ஹாஸ்பிட்டல், ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலையும் அவுட் போஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்கும். அவங்களுக்கு நம்ம இன்டிமேட் பண்ணோம்னா அவங்க போயிட்டு அந்த கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷனில் இன்டிமேட் பண்ணிவிடுவாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இங்கே வந்து விசாரணை நடத்துவாங்க. இந்த இறந்தவர் நபருக்கான உறவினர்கள் இருக்காங்களே, அவங்களும் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்ணி, இது வந்து ஒரு ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜர்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம அட்டாப்சி பண்ண முடியும். நம்ம ஜென்ரல் பப்ளிக் நினைக்கிற மாதிரி வந்த உடனே நம்ம அட்டாப்சி பண்ணி கொடுத்துடணும், நம்ம லேட் பண்றோம் அப்படின்னா இதுதான் நிறைய அலிகேஷன்ஸா இருக்கும் பெரும்பாலும். நிறைய பேருக்கு அந்த கேள்வி. ஆமா, இறந்து அவர் நைட்டு 8 மணிக்கே இறந்துட்டாருங்க, காலையில 11 மணி ஆச்சு, இன்னும் பாடியே தரல, லேட் பண்றாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் புரிதல் இல்லாம பேசுறது, இந்த மாதிரி நடைமுறை இருக்கு. ஆமா, இந்த மாதிரி நடைமுறை இருக்கு. இது வந்து நாங்க வெளியே சொன்னதான் தெரியும். அதுக்காகவே உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இது ஜெனரல் பப்ளிக் வெளியே இருக்கும்போது என்ன தெரியும், வேணும்னே அலக்கழிக்கிறாங்க. நேத்து ராத்திரி இருந்தாலும் இன்னுமே உடலை கொடுக்கலையே அப்படின்னு. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தேவை சார். இந்த கேஸை பத்தின இன்ஃபர்மேஷன் தேவை. அது யாரு விசாரணை பண்ணி தருவாங்க அப்படின்னா போலீஸ் தான். அது பேர் முதல் கட்ட விசாரணை, இன்கொஸ்ட்னு சொல்லுவாங்க. இன்கொஸ்ட் ரிப்போர்ட்டு ப்ளஸ் இந்த வழக்கோட வரலாறு, ஹிஸ்ட்ரி, இது அப்புறம் இவங்களோட ஐடென்டிஃபிகேஷன், இவர் யாரு, இவர் என்னவா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு, இவர் எப்படி இறந்து கிடந்தாரு, அந்த மொத்த ஹிஸ்ட்ரியும் போலீஸ் வந்து எங்களுக்கு ஃபர்னிஷ் பண்ணுவாங்க. அது எல்லாத்தையும் நாங்கள் கிரைம் சீன்ல நடந்தது, என்னென்ன நடந்தது எல்லாமே எங்களுக்கு அவங்க இன்கொஸ்ட் பண்ணது, அதாவது அவங்க விசாரணையில் என்ன தெரிய வந்ததோ அது உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்லை, என்ன தெரிய வந்தது, அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க, ஒரு மினிமம் ஒரு 1.5 to 2 மணி நேரம் அவங்க அந்த இன்கொஸ்ட் நடத்தணும், அந்த விசாரணையை நடத்தணும், முதல் கட்ட விசாரணை. அது உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்க கேட்கறது அதை தான் அவங்க சொல்ல முடியும். அதனால போலீஸ் வந்து அந்த ப்ரிலிமினரி இன்ஃபர்மேஷனை எங்களுக்கு கொடுப்பாங்க. அதை வாங்கி ஃபுல்லாக கோத்ரூ பண்ணி படித்து பார்த்துட்டு அதுக்கு எக்ஸ்பெக்டடாக இதில் ஏதாவது ஃபைண்டிங் இருக்கா, இல்லை வேற ஏதாவது ஃபைண்டிங் எக்ஸ்ட்ராவாக இருக்கா, இல்லை ஏதாவது அந்த உண்மையை திரிக்கிறதுக்காக வேற மாதிரி ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த அட்டாப்சியில் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா, முதல்ல அந்த ரெக்வஸ்ட் வரணும். எங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து மார்னிங் 10 to 4:30 ஆக்சுவலாக 4 வரைக்கும் தான் ரெக்வஸ்ட். அந்த ரெக்வஸ்ட்டையும் நாங்கள் வாங்க முடியும். கோர்ட் ஆர்டர் இருக்குது, ஓகே, ஹைகோர்ட் ஆர்டர் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து மார்னிங் 6 o'clock, ஏர்லி மார்னிங் 6 o'clockலேருந்து நைட் 6 o'clock வரைக்கும் தான். அதாவது சன் எப்பெல்லாம் இருக்கோ, டே லைட்டில் மட்டும்தான் நம்ம அட்டாப்சி பண்ண முடியும். வெளிச்சத்தில் மட்டும்தான் அட்டாப்சி பண்ணணும், சரிங்களா? அந்த சன்லைட் நமக்கு தேவை. ஈவன் இது ரூம்குள்ளே பண்ணால் கூட இப்போ நமக்கு சன்லைட், இயற்கை லைட் வந்து உள்ளே வருது இல்லையா, அப்போ தான் நம்ம அந்த வூண்ட்ஸோட கலர், அந்த காயங்களோட கலரை வச்சு நம்ம அந்த நிறத்தை வச்சு நம்ம வந்து அதனோட வயதை கண்டறிய முடியும், எப்போ நடந்திருக்கும் அப்படின்றது.
ஸோ அதுக்கு கலர் ரொம்ப முக்கியம். கலர் ரொம்ப முக்கியம். அது இயற்கையான லைட்டில் தான் நம்ம உண்மையான கலரை கண்டுபிடிக்க முடியும். நம்ம ஆர்டிஃபிஷியல் லேம்ப்ஸ்லாம் வச்சோம்னா கலர் மாறுதலாக தெரிஞ்சிடும். சர்ஜரிக்கு வந்து அது அவசியம் இல்லை. சர்ஜரி வந்து அவங்க அந்த ஊண்டோட ஏஜ்லாம் அவங்க கண்டுபிடிக்க தேவையில்லை. அதனால சர்ஜரிக்கு ஆர்டிஃபிஷியல் லைட்டில் பண்ணலாம். ஆனால் எங்களுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் லைட்டு ஒத்து வராது. அப்படி பண்ண சொன்னாங்கன்னா அந்த அட்டாப்சி வந்து குவாலிட்டியாக இருக்காது. ஓகே, இன்சிஸ்ட் பண்ணாங்கன்னா அட்டாப்சி குவாலிட்டியாக இருக்காது. எனக்கு உடனடியாக பண்ணி கொடு, நைட்டே பண்ணி கொடுன்னு கேட்டாங்கன்னா அது குவாலிட்டியாக இருக்காது. அதையும் நம்ம அவங்க கேட்டால் உடனே பண்ணிட முடியாது. கோர்ட் ஆர்டர் இருக்கிறதுனால 6 to 6 தான் பண்ண முடியும். மார்னிங் 6 to ஈவினிங் 6 தான் பண்ண முடியும். அதுவும் அந்த ரெக்வஸ்ட் வந்து 4 மணிக்கு, ஈவினிங் 4 மணிக்கு முன்னாடியே நம்ம வாங்கினா மட்டும்தான் அந்த 6 மணி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி அட்டாப்சி பண்ண முடியும். இப்போ அந்த அட்டாப்சி கொண்டு அந்த பாடிக்கு கூடவே ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் வருவார். அவர் பேர் பாடி இன்சார்ஜ் கான்ஸ்டபிள்னு சொல்லுவோம். அவர் தான் வந்து நம்மக்கிட்ட ரெக்வஸ்ட் கொடுப்பாரு. கூட அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் எஸ்ஐ ஆர் அபவ் த லெவல் ஆஃப் எஸ்ஐ யாராவது இருப்பாங்க. சரி, இவங்க 2 பேர் தான் எங்களுக்கு பாடியை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அது வரைக்கும் இப்படி ஒரு பாடி இருக்குது அப்படின்றது எங்களுக்கு அந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலாக தெரியுமே தவிர அது அட்டாப்சி பண்ண போகிறோமா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியாது. போலீஸ் வந்து லெட்டர் கொடுத்தா தான் நாங்கள் அதை அன்றைக்கி அட்டாப்சி பண்ண போகிறோம்னு எங்களுக்கு தெரியும். இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் வந்து நம்ம இது கொடுத்த உடனே அவங்க தான் இந்த பாடி தாங்க அதுன்னு அவங்க தான் ஐடென்டிஃபை பண்ணணும். அதனால் இந்த பாடி மாறி போச்சு அப்படின்றது வந்து டாக்டரோ இல்லை இங்கே இருக்கிறவங்களோட அதாவது மருத்துவமனை ஊழியர்களோட தவறு கிடையாது. அதை யார் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க இல்லையா, அந்த யாரெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணலான்னா ஒன்று அந்த போலீஸ் ஆஃபீஸர் அவர் ஐடென்டிஃபை பண்ணுவார். இல்லைனா அந்த போலீஸ் ஆஃபீஸர் கூட வந்து ரிலேட்டிவ்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இவங்க 2 பேர் தான் ஐடென்டிஃபை பண்ண போகிறாங்க. அவங்க ஐடென்டிஃபை பண்ண பாடியை தான் நம்ம வந்து அட்டாப்சி பண்ண போகிறோம். சரிங்களா? அப்போ அட்டாப்சி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தேவையான ஐடென்டிஃபிகேஷன். அது எப்படி சார்? இப்போ ஒரு உடல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, இதுதான் அந்த உடல்னா எப்படி நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுவோம்? இப்போ அந்த நான் சொன்ன முன்னாடி அந்த ஐடென்டிஃபிகேஷன் ப்ரொசீஜர் எல்லாம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இப்போ அந்த பாடியை இந்த பொசிஷனில் தான் வைப்போம். இது பேர் சுப்பைன் பொசிஷன் சொல்லுவோம். தலை முகம் வந்து மேலே பார்த்த மாதிரி இந்த மாதிரியான பொசிஷனில் வைப்போம். இந்த பொசிஷனில் வச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக எக்ஸ்டர்னல் எக்ஸாமினேஷன் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கணும். ஹெட் டு ஃபுட் மெஷர்மெண்ட் பண்ணுவோம். அங்கேருந்து இந்த ஹீல் வரைக்கும் எடுப்போம். ஸோ நீங்கள் வந்து அட்டாப்சி பண்ணும்போது சப்போர்ட் குரூப் கூட எவ்வளோ பேர் இருப்பாங்க சார்? 2 to 3 மெம்பர்ஸ் இருக்கும். ஏன்னா பாடி ஷிஃப்ட் பண்ணுறது, இதை பேக் பண்ணுறது, இதுக்கெல்லாம் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ரைட். சில ஹார்டான இந்த போன்ஸை கட் பண்ணுறதுக்குலாம் நாங்கள் அவங்களோட ஹெல்ப் எடுத்துக்கோம். ஸோ மினிமம் 2 பேர் கூட இருப்பாங்க. ஆமாம்மா, கண்டிப்பாக. இது பிரெத் ஆஃப் த பாடி, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த பாடி, இது எல்லாமே பார்ப்போம். இது எதுக்காக பார்க்கணும்னா அவங்களோட நரிஷ்மெண்ட், அவங்க எந்த அளவுக்கு போஷாக்காக வளர்ந்துருக்காங்கன்றது அது நமக்கு சொல்லும். ஓகே. இப்போ ஏழ்மையில் இருக்காங்கன்னா அதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மெஷர்மெண்ட்ஸ் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் எக்ஸாமினேஷன் ஃபுல்லாக பண்ணுவோம். வெளிப்புறத்தில் உடம்புல என்னென்ன காயங்கள்லாம் இருக்குது அப்படின்றதுக்காக ஃபுல்லாக அதுக்கு தான் இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. பாடியை திருப்பி பார்க்குறது. ஓகே. நம்மளே எல்லாத்தையும் பண்ண முடியாது. ஸோ அது வந்து ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக எக்ஸாமின் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி அதுதான் ஃபுல்லாக ட்ரெஸ் ஏதாவது டிஸ்டர்ப் ஆகிருக்கா, கிழிஞ்சிருக்கா, இல்லை ட்ரெஸ்ஸில் ஏதாவது பிளட் ஸ்டெயின்ஸோ, இல்லை சில ரேப் கேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா செமினல் ஸ்டெயின்ஸ் இருக்கலாம், இல்லை சிகரெட் பட்ஸ் வச்சு யாராவது சூடு வச்சிருக்கலாம். அப்போ ட்ரெஸ்ஸில் ஏதாவது ட்ரெஸ்லையும் நம்ம எவிடன்ஸ் தேடுவோம். எல்லா இடத்துலையும் அந்த பாடியில் என்னென்னலாம் இருக்குது நம்மளால் மேக்ஸிமம் எவிடன்ஸஸ் எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையும் தேடி எடுப்போம். அப்போ இந்த ட்ரெஸ்ஸை எக்ஸாமின் பண்ணுவோம் ஃபுல்லாக. பெரும்பாலும் வயலண்ட் டெத்ஸ்லாம் அந்த ட்ரெஸ் டேமேஜ் ஆகிருக்கும். அப்போ சில பாய்சன் கேசஸ்லாம் அவங்க குடிக்கும்போது அந்த பாய்சன்லாம் ட்ரெஸ்ஸில் ஸ்பில் ஆகிருக்கும். அந்த ஸ்பில்லான பாய்சன் அந்த பாய்சனும் இவங்க எதனால் இறந்தாங்களோ அந்த பாய்சனும் ஒன்றா அப்படின்றதெல்லாம் நம்ம செக் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த ட்ரெஸ் மெட்டீரியலுமே ஒரு எவிடன்ஸாக எடுத்து அதையும் நம்ம லேப் பண்ணுவோம். ஃபாரன்சிக் சயின்ஸ் லேப்னு இங்கே மயிலாப்பூரில் இருக்குது. அந்த ஸோ இப்போ அதெல்லாம் எக்ஸாமின் பண்ணிட்டீங்க. வெளியே எக்ஸாமின் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஃபுல்லாக ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி அதை ப்ரிசர்வ் பண்ணி அதையும் லேப்க்கு அனுப்பணும் இல்லையா, அதை பர்ஃபெக்டாக எடுத்து ப்ரிசர்வ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் பாடியை ஃபுல்லாக எக்ஸ்டர்னல் இன்ஜுரிஸ் எல்லாம் நோட் பண்ணி அதனோட கலரு, சைஸு, எந்த லொக்கேஷனில் இருக்குது எல்லாமே கிளியராக நோட் பண்ணிடுவோம். நோட்டிஃபை பண்ணிவிட்டு சில தேவையான இதில் ஃபோட்டோகிராஃப்ஸ் கூட எடுத்துக்கும். சிலதெல்லாம் இந்த பைட் மார்க்ஸ்லாம் இருக்கும். சிலதெல்லாம் யாராவது மனுஷன் இப்போ ரேப் கேசஸ்லாம் தான் பெரும்பாலும் பைட் மார்க்ஸ் தொடையில் கடிச்சு வச்சது. ஃபேமஸ் டெட் பண்டி கேஸ்னு ஒன்று இருக்குது, நம்ம அமெரிக்காவில் நடந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மனிதரே வந்து 100க்கும் மேற்பட்ட ஃபீமேலை வந்து பெண்களை ரேப் பண்ணி கொலை பண்ணியிருக்காரு. அதில் அந்த கேஸ் எப்படி சால்வ் ஆச்சுன்னா அவரோட பைட் மார்க் வந்து ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணோட தொடையிலேருந்து எடுத்தாங்க. அதை வச்சு தான் அவரை ஃபிக்ஸ் பண்ணாங்க, இவர் தான் அதை பண்ணார் அப்படின்றது. அதனால் அந்த சில இதெல்லாம் முக்கியமானதெல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், எல்லாம் வாஷ் பண்ணிடுவோம், க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு. ஏன்னா நிறைய சில ஆக்சிடென்ட் கேசஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளட் ஸ்பில் ஆகிடும், கிளியராக ஊன்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது. அந்த மாதிரி டைமில் அந்த மொத்த ரத்தத்தையும் வாஷ் பண்ணி க்ளீனாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு எக்ஸ்டர்னல் திருப்பி உடம்பு ஃபுல்லாக இன்னொரு எக்ஸாமினேஷன் திருப்பி பார்ப்போம். அப்போ பார்க்கும்போது இன்னும் சில காயங்கள்லாம் நமக்கு க்ளீனாக தெரியும்.
அந்த காயங்களையும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இந்த அளவு இன்ஸ்டேப் வச்சு கிளீனாக ஒரு காயம் வந்து அதையும் அளந்து ஒவ்வொரு காயத்துக்கையும் அளந்து அதனோட லொக்கேஷன், கலர், அதனோட டைமென்ஷன், அது எந்த அளவில் இருக்குது, எல்லாம் ஆழம் எவ்வளோ, நீளம் எவ்வளோ, அகலம் எவ்வளோ, எல்லாத்தையுமே நோட் பண்ணுவோம். அதனோட ஓரங்கள் எப்படி இருந்தது, சீராக இருந்துச்சா இல்லை இர்ரெகுலராக இருந்துச்சா, அந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம நோட் பண்ணுவோம். ஸோ இப்போ ஒரு 4 பேர் சேர்ந்து ஒருத்தரை வந்து மர்டர் பண்றாங்க அப்படின்னா வேரியஸ் வெப்பன் வச்சு அட்டாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வேரி ஆகும் இல்லையா? அந்த ஆமாம், காயம் ஒவ்வொரு வெப்பனும் ஒவ்வொரு விதமான காயங்களை ஏற்படுத்தும். ஒவ்வொரு பொசிஷன்ல இருந்து வெட்டும்போது இல்லை தாக்கும் போதும் ஒவ்வொரு விதமான ஆங்கிளில் அது அந்த காயம் ஏற்படுத்தும். அது அதை பார்க்கும்போது நம்ம பொசிஷனே சொல்ல முடியும். இந்த பொசிஷன்ல ஒருத்தர் இருந்திருக்காரு, இந்த பொசிஷன்ல இன்னொருத்தர் இருந்திருக்காரு, இந்த மாதிரி தாக்கியிருக்காங்க அப்படின்றதையும் நம்மளால சொல்ல முடியும். அந்த காயங்களை பொசிஷன் மட்டும் சொல்ல முடியுமா சார், இல்ல இந்த மாதிரியான வெப்பன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா இந்த காயத்தை பார்த்து? நான் ஆமாம்மா, கண்டிப்பாக முதல்ல வெப்பன்ஸை ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ப்ளஸ் அந்த வெப்பனை வச்சிருந்தவர் எந்த கையை யூஸ் பண்ணியிருக்காருன்றதையும் கண்டுபிடிக்க முடியும். எந்த பொசிஷனில் நின்று வெட்டியிருக்காருன்றதை கண்டுபிடிக்க முடியும். அது இல்லாமல் 2-3 வெட்டு காயம் ஒரே இடத்துல இருக்குது அப்படின்னா கூட, இப்போ ஒன்று மேலே ஒன்று 4 வெட்டு இருக்குன்னா கூட எந்த வெட்டு முதல்ல விழுந்தது, எந்த வெட்டு ரெண்டாவது விழுந்தது அப்படின்னு கூட கண்டுபிடிக்க முடியும். வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் கேசஸ்ல மட்டும் தான் வாஷ் பண்ணுவோமா, இல்ல எல்லா கேசஸ்லயும் வாஷ்? இல்லை, எல்லா கேசஸ்லையும் நம்ம வாஷ் பண்ணுவோம். அதாவது இந்த பைப்லைன் எக்ஸப்ட் எந்த கேஸில் நம்ம வாஷ் பண்ண மாட்டோம்னா கன் ஷாட் கேசஸ். கன் ஷாட் கேசஸில் வந்து நம்ம அந்த ஊண்டு இருக்கு இல்லையா, அதை சுற்றி ஸ்வாப்னு எடுக்க வேண்டியது இருக்கும். ஸ்வாப்னா என்னன்னா, ஈரமான ஒரு சல்லடை துணி, காஸ் பீஸ், காஸ் கிளாத்னு சொல்லுவோம். அதை வந்து நைட்ரிக் ஆசிட்ன்ற ஒரு ரசாயனத்தில் துவைச்சி அதை சுற்றி ஸ்வைப் பண்ணி எடுப்போம். ஸோ தட் அதில் இருக்க அந்த கன் பவுடர், அந்த துப்பாக்கி தோட்டா இருக்கு இல்லையா, தோட்டாவில் இருக்கிற கன் பவுடர் வந்து அதனோட ரெசிடியூஸ் வந்து அந்த அந்த என்ட்ரி உண்டை சுற்றி படிஞ்சிடும். அதை வந்து நம்ம இந்த காஸ் பீஸில் எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்புனா எந்த மாதிரியான தோட்டா யூஸ் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரியான கன் பவுடர் ரியாக்ட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக அந்த மாதிரியான கேஸில் டக்குன்னு வாஷ் பண்ணிடலாம். அதுலேயும் ஸ்வாப்லாம் எடுத்துட்டோம். அப்போ ரேப் கேசஸில் நம்ம இந்த விக்டிமோட பிறப்புறுப்புல இருந்து சில ஸ்வாப்ஸ்லாம் எடுக்க வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி கேசஸில் வாஷ் பண்ண மாட்டோம். அந்த ஸ்வாப்ஸ் என்னென்னலாம் எடுக்கணுமோ சாம்பிள்ஸ் அதெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு கடைசியாக ஆனால் வாஷ் பண்ணுவோம். அந்த டிசெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணுவோம். இப்போ வாஷ் பண்ணியாச்சு, ஃபர்தரா என்ன பண்ணுவீங்க? வாஷ் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் நாங்கள் பார்க்குறது வந்து இந்த கண்களோட ஸ்டேட்டஸ் பார்ப்போம். ஓகே, இது ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஹேசியாக புகை மண்ணுன மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் இறந்து ரொம்ப நேரம் ஆயிருக்கு அப்படின்னு. இப்போ நம்ம மீன் வாங்கும்போது பார்ப்போம் இல்லையா, கண்ணை பார்த்து வாங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்காது அந்த மாதிரி தான். இதில் நல்லா கிளிசனிங்காக இருந்தது, கண் நல்லா பளபளன்னு இருக்குன்னா இப்போ தான் ரீசெண்டாக இறந்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் வாய், பல்லெல்லாம் செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம அட்டாப்சி எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த கருவிகள்லாம் என்னெல்லாம் பயன்படுத்தி? இது பேர் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் எடுக்கிற ஸ்கேல்பல் பிளேடுன்னு சொல்லுவோம். இதுதான் ஸ்கேல்பல் பிளேடுன்னு சொல்லுவோம். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம கட் பண்ண போகிறோம் பாடியை. ஃபர்ஸ்ட் இன்சிஷன் எப்படி போடும், இன்சிஷன்லாம் கட் பண்ணுறோம். சின்னில் ஸ்டார்ட் பண்ணி இந்த பியூபிக் ரீஜன், அதாவது இடுப்பெலும்போட முன்பகுதி, முன் நடுப்பகுதி, சரி, அது பேர் பியூபிக் ரீஜன் சொல்லுவோம். இங்க ஆரம்பிச்சு இது வரைக்கும் நம்ம பிறப்புறுப்புக்கு கொஞ்சம் மேலே அது வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக ஒரு இன்சிஷன் போடுவோம். அது போட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக அந்த மசிலோட சேர்த்து ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம். தோலை அதுக்கு அடியில் இருக்க தசைங்களோட சேர்த்து நம்ம கட் பண்ணி திறந்துடும். ரெண்டு பக்கம் ஓகே, ஃபுல்லாக போட்டுட்டு மசிலோட சேர்த்து எலும்பு வரைக்கும், எலும்பு தெரிகிற அளவுக்கு ஃபுல்லாக திறந்துடும். திறந்ததுக்கப்புறம் செஸ்ட் கேவிட்டி, இந்த எலும்பு, நெஞ்சு எலும்பு இருக்கு இல்லையா, அந்த நெஞ்சு எலும்பை ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி வெளியே எடுத்துடும். எலும்பு கட் பண்ணுவீங்க? ஆமாம். ஓகே, இங்கேருந்து இப்படி இந்த நெஞ்சு எலும்பு மட்டும் கட் பண்ணி வெளியே எடுத்துட்டோம்னா உள்ளே இருக்கிறது அப்படியே க்ளீனாக நம்ம பார்க்க முடியும். அப்போ இந்த பக்கம் 2 பக்கம் லங்ஸ் இருக்கும், இங்கே ஹார்ட் இருக்கும். அதில் ஏதாவது இன்ஜுரிஸ் இருக்கா, ஏதாவது கட் ஆகிருக்கா, பிளட் எதாவது லீக் ஆகிருக்கா, அதெல்லாம் பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த ஆர்கன்ஸை தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துருவோம் வெளியே, அதை தனியாக டெஸ்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இங்கே வயிறு ஏற்கனவே ஓப்பன் பண்ணதுலேயே வயிறு ஓப்பன் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்கும்னா, இங்கே லிவர் இருக்கும், இந்த பக்கம் ஸ்ப்ளீன்னு சொல்லக்கூடிய மண்ணீரல் இருக்கும், இது கல்லீரல், லிவர், இந்த பக்கம் மண்ணீரல் இருக்கும். அதுக்கு 2த்துக்கும் பின்பக்கம் இந்த சைடில் அடியில் 2 கிட்னி இருக்கும், இந்த பக்கம் ஒரு கிட்னி இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே இறைப்பை இங்கே இருக்கும். இறைப்பைக்கு அதுக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா கணையம் இருக்கும், பேங்க்ரியாஸ்ன்னு சொல்லுவாங்க, அது இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே யூரினரி பிளாடர் இருக்கும். பெண்களுக்கு அந்த யூரினரி பிளாடருக்கு கொஞ்சம் பின்னாடி வந்து யூட்ரஸ், கர்ப்பப்பை இருக்கும். அது பின்னாடி மலக்குழாய் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து தனித்தனியாக கட் பண்ணி வெளியே எடுத்து எக்ஸாமின் பண்ணுவோம். எல்லாருக்குமே அந்த இப்போ ஒரு உடல் இருக்குன்னா கம்பல்சரி எல்லா ஆர்கனுமே எடுத்து நம்ம செக் பண்ணுவோமா? எல்லா கேசஸ்லையும், ஈவன் ஒரு தலையில் அடிபட்டு தான் இறந்தாருன்னு தெரிஞ்சா கூட எல்லா ஆர்கனையும் நம்ம செக் பண்ணுவோம். ஒவ்வொரு ஆர்கனையும் ஒவ்வொரு ஃபைண்டிங்ஸ் கிடைக்கும் நமக்கு. அதனால எல்லா ஆர்கனையும் கம்ப்ளீட்டாக கட் பண்ணி ஃபுல்லாக செக் பண்ணுவோம். ஸோ இல்லை, இப்போ ஆக்சிடென்ட்ல தான் இறந்துருக்காரு, தலையில் அடிபட்டு ஹெட் இன்ஜுரினால தான் இறந்துட்டாருனாலும் கூட உடலை
ஆமாம் வேற உடலுக்கு ஓபன் கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணி வேற ஆர்கன்ஸ் டேமேஜ் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஓகே. செக் பண்ணிட்டு அது இல்லாமல் அதை நம்ம ரசாயன பரிசோதனைக்கு வேற அனுப்ப வேண்டியது இருக்கும். எல்லா ஆர்கனையும் அனுப்பும். எல்லா ஆர்கனும் இல்லை அந்த ரத்தம் எங்கெல்லாம் அதிகமாக பாயும்னா லிவர், கிட்னி, அப்புறம் ஹார்ட் ஆனால் நம்ம திசு பரிசோதனைக்கு தான் அனுப்புவோம், ரசாயன பரிசோதனைக்கு அனுப்ப மாட்டோம். லிவர், கிட்னி, அப்புறம் பிரெயின் முக்கியமாக. ஏன்னா இப்போ அவர் ஆர்டிஐ அதான் ரோடு ஆக்சிடென்ட் கேசஸ்லாம் அவர் மது அருந்திருக்காருன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அலிகேஷன் அப்படி இருக்குது அப்படின்னா அந்த அந்த ஆல்கஹால் எங்கெல்லாம் நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியும், எங்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்தோம்னா கிட்னியில், லிவரில், பிரெயினில், அப்புறம் அது யூரினில் வரலாம், அந்த ஃபில்டர் ஆகிட்டு அதுக்கப்புறம் பிளட்டில் இருக்கும். ஆக இந்த எல்லா சாம்பிள்ஸையும் கலெக்ட் பண்ணி நம்ம ரசாயன பரிசோதனைக்கு அனுப்ப வேண்டியது. இப்போ வந்து நீங்கள் சொல்லும்போது நிறைய கருவிகள் இருக்குது சார். ஆமாம். இது ஒன்னொன்னோட பர்பஸ் என்னன்றது எனக்கு அப்படி. இதுதான் வந்து ஸ்கின் இன்சிஷன் போடுறதுக்கு. ஓகே. இது முதல்ல பாடியை ஓப்பன் பண்ணுறதுக்கான ஸ்கின் இன்சிஷன் போடுறதுக்கு. இது பேர் ஸ்கேல்பல் பிளேடு. ஓகே. சரிங்களா. அதுக்கப்புறம் இது வந்து டூத்டு ஃபோர்சஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இப்படி ஓப்பன் பண்ணிட்டோம், அதை நம்ம கையிலலாம் இப்படி பிடிச்சிட்டு பண்ண முடியாது. அதனால் ஒரு ஸ்கின்னை இப்போ கட் பண்ணிட்டீங்கன்னா அதோட மார்ஜினை ரொம்ப டேமேஜ் பண்ணாமல் பிடிக்கிறதுக்காக இதை இப்படி வச்சு யூஸ் பண்ணி இது ஹோல்டர் தான் இது. டூத்டு ஃபோர்சப்ஸ் இது. அதுக்கப்புறம் இது வந்து கர்வ்டு சீசர்ஸ். இப்போ ஏதாவது ரத்த நாளங்கள்லாம் உள்ள மெலிசான சின்ன ரத்த நாளம் இருக்குது அப்படின்னா அதை கட் பண்ணணும், வேறு பக்கத்தில் இருக்க டிஷ்யூஸ் ஆர்கன்ஸை டேமேஜ் பண்ணாமல் கட் பண்ணணும் அப்படின்னா முக்கியமாக ஹார்ட்லாம் ரிமூவ் பண்ணும்போது இது யூஸ் பண்ணி இது வளைச்சி கட் பண்ணணும். ஸோ அது ஏதுவாக இருக்கிறங்காட்டிக்கு இது வந்து கர்வ்டு சீசர்ஸ். வளைஞ்சி கர்வ்டு சீசர்ஸ். இது வந்து சின்ன சின்ன பிளட் வெசல்ஸ், இப்போ ஹார்ட் அட்டாக்லாம் இறந்து போகிறாங்க இல்லையா, அதில் சின்ன பிளட் வெசல்ஸ் இருக்கும், அதனால் அதில் பிளாக் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக சின்ன சின்ன இதை ஓப்பன் பண்ணுறதுக்காக ஸ்மால் சீசர்ஸ் யூஸ் பண்ணுவோம். இது அந்த பிளாக் ஆன பிளட் வெசல்ஸ் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்குன்றதை இதை வச்சு ஓப்பன் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க முடியும். இது அதுலேயே சின்ன சீசர்ஸ்லேயே கர்வ்டு சீசர், ஸ்ட்ரைட் சீசர். இது கர்வ்டு. இது வந்து ஸ்ட்ரைட் சீசர்ஸ், லாங் சீசர். இது வந்து அப்டமனில் தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுவோம், ஏன்னா அதுதான் ஆழமாக இருக்கும் இல்லையா. ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது, வெளியே அக்சசிபிளாக இருக்கக்கூடிய பெரிய ஆர்கன்ஸை கட் பண்ணுறதுக்காக. இப்போ கிட்னிலாம் ரிமூவ் பண்ணணும்னா இதை வச்சு கட் பண்ணிடுவோம். இது பேர் வந்து பிரெயின் நைஃப் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. ரெண்டும் ஒன்று தான். இது கொஞ்சம் பழசு, இது புதுசு. ஓகே. இது வந்து பிரெயின் நைஃப். ஆமாம். பிரெயினை கம்ப்ளீட்டாக இப்போ இந்த இடத்துல தலையில் ஒரு காதுலேருந்து இன்னொரு காது மடல் வரைக்கும் ஒரு இன்சிஷன், ஒரு இந்த ஃபர்ஸ்ட் சொன்னீங்க இல்லையா, இந்த பிளேடை வச்சு ஓகே தோலை ஒரு கிழிச்சு இந்த இடம் மார்க் பண்ணி. ஆமாம், இந்த இடம் மார்க் பண்ணி எடுத்துட்டு அந்த தோலை ரிஃப்ளெக்ட் பண்ணிடும், மேலே கொஞ்சம் கீழே கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு மீதி இருக்கிற அந்த கபாலம் இருக்கு இல்லையா, அது மேலே இருக்கிறது மட்டும் கேப் மாதிரி வெளியே எடுக்கும். ஓகே. அந்த பீஸ் மட்டும் எடுத்துட்டு உள்ள இருக்க பிரெயின் அழகாக அந்த எந்த டேமேஜும் ஆகாத மாதிரி கட் பண்ணி வெளியே எடுத்துடும். வெளியே எடுத்துட்டு அந்த கேவிட்டி இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே பிளட்லாம் லீக் ஆகக்கூடாதுன்னு சொல்லி பஞ்செலாம் வச்சு அப்புறம் அந்த எடுத்து அந்த கேப் இருக்குல்ல அதை வச்சு தைச்சிடும். திருப்பி ஏன்னா திருப்பி அவங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா, திருப்பி கொடுத்துருவோம். இது வந்து அதுக்கப்புறம் இப்போ ஆர்கன்ஸ் எல்லாம் டிசெக்ட் பண்ணணும் இல்லையா, அதுக்கு தான் இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். முக்கியமாக பிரெயினை கட் பண்ணுறதுக்கு இந்த இதை யூஸ் பண்ணுவோம். சரிங்களா. இப்போ பிரெயினை எடுத்து வச்சு அதை பார்ட் பை பார்ட்டாக கட் பண்ணி டெலிகேட்டாக பார்க்கணும். இப்போ மூளை சாவுலாம் இருக்குன்னா பிரெயின் ஸ்டெம்னு ஒரு பார்ட் இருக்குது, மூளை தண்டுன்னு சொல்லுவோம். அந்த பார்ட்டில் அடிபட்டா இல்லை மூளை தண்டுன்றது மூளை மொத்தமாக இப்படி இருக்கு, மரத்துக்கு எப்படி தண்டு நடுவில் சென்டராக போகுது, ஏன்னா கனெக்ட் பண்ணுது இல்லையா, மொத்தத்தையும் தாங்கக்கூடிய ஒரு தண்டாக இருக்கும். அதுதான் மூளையில் இருக்க எல்லா நரம்பும் அது வழி அந்த தண்டு வழியாக தான் நம்ம உடம்புக்கு வெளியே வந்து பரவுது. அந்த தண்டு டேமேஜ் ஆச்சுன்னா அந்த நரம்பு வர பாதை, முக்கியமான பாதை டேமேஜ் ஆகுது, அதனால நம்ம உடம்புக்கு ஆர்டர் போகாது, அதனால மூளை சாவுன்னு சொல்லுவோம். அதுதான் பிரெயின் டெட்னு நம்ம சொல்றோம். ஓகே. ஆனா மற்ற ஆர்கன்ஸ் வந்து ஃபங்க்ஷன்ல தான் இருக்கும். ஆமா. இப்போ நமக்கு இறப்பு ஏற்படணும்னா மெயினா 3 ஆர்கன் டேமேஜ் ஆனா இறப்பு ஏற்படும். ஒன்று வந்து பிரெயின், இன்னொன்று ஹார்ட், இன்னொரு லங்ஸ். மற்ற ஆர்கன்லாம் டேமேஜ் ஆனால் கூட நம்ம காப்பாற்றிடலாம். இப்போ லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம், இல்லை லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் கூட நம்ம சப்போர்ட்டிவாக ஏதாவது பண்ணலாம். இப்போ கிட்னி டேமேஜ் ஆனாலும் நம்ம டயாலிசிஸ் பண்ணி ஓட்டிக்கலாம். ஆனால் ஹார்ட்டு, லங்ஸ் அண்டு பிரெயின் டேமேஜ் ஆகிடுச்சு, பர்மனன்ட் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க டெத்து தான், அதை ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அந்த பிரெயினை எடுத்து நம்ம வந்து பீசஸாக கட் பண்ணி அதுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணுறோம். பிரெயின் ப்ளஸ் லிவர் கூட நம்ம சில இதில் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். லிவர்லாம் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கும், இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து லிவர், ஸ்ப்ளீன், கிட்னிலாம் இதை யூஸ் பண்ணி கட் பண்ணுவோம். ஹார்டாக இருக்குமா அது? ஆமாம், கொஞ்சம் ஃபேமாக இருக்கும். ஹார்டுன்னு சொல்ல முடியாது, ஃபேமாக இருக்கும். மூளை வந்து ரொம்ப பல்பி மீன்ஸ் அந்த ஜெல்லி மாதிரி இருக்கும். சரிங்களா. இது லிவர் இதெல்லாம் அந்த பழங்கள், ஆப்பிள் அந்த மாதிரி வச்சுக்கணும், அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்.
கபாலத்தை ஓப்பன் பண்ணுறதுக்கு அட்டாப்சி சான்னு இருக்குது. ஓகே. அதாவது எலக்ட்ரிக் சா. இப்போ நம்ம கையில் இருக்கிறோம், அது அந்த அட்டாப்சி சா யூஸ் பண்ணியும் அறுக்கலாம். இது சுத்திலாம் பயன்படுத்துவாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதுதான் இப்போ அது அந்த என்ன சொல்கிறது, அந்த எக்ஸ்பர்டீஸ் பொறுத்து இருக்கு. ஓகே. அது யார் ஹேண்டில் பண்ணுறா அப்படின்றத பொறுத்து இருக்கு. இப்போ அட்டாப்சி சான்னா அதுக்கு அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தனியாக ஸ்கில் வேணும். நாங்கள் பிஜி படிக்கும்போது நாங்கள் இப்போ டாக்டர்ஸ் வந்து அது ட்ரெயின் ஆகிருப்போம் அந்த அட்டாப்சி சா யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகே. சில டாக்டர்ஸ் வந்து என்னால் அவங்களுக்கு உடம்புல ஸ்ட்ரென்த் இருக்காது அந்த போனை கட் பண்ணுறதுக்கு. அவங்க வந்து இப்போ இந்த மாதிரி கூட இருக்கிற சப்போர்ட்டிங் ஸ்டாஃபை வந்து தேடுறாங்க அப்படின்னா, அப்போ அவங்க வந்து சப்போர்ட்டிங் ஸ்டாஃபுக்கு அந்த அட்டாப்சி எலக்ட்ரிக் அட்டாப்சிஸாக யூஸ் பண்ண ஸ்கில் இருக்காது. அவங்க இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணுவாங்க. இந்த பெரிஃபரல் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு இல்லையா, மெடிக்கல் காலேஜ் இல்லாத ஹாஸ்பிட்டல்ஸ், அங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு ஸ்கில் இருக்காது. அதனால் அவங்க வந்து அந்த சுத்தி அண்ட் உளி அதை யூஸ் பண்ணி. சார், இப்போ வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு புரிதல் என்னன்னா, இப்படி நம்ம சொல்கிறோம் இல்லையா, இப்போ பாடியை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆர்கன்லாம் டெஸ்ட்டுக்கு அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது எல்லா ஆர்கனையுமே எடுத்துருவாங்க. எடுத்துட்டு எம்டி ஸ்டொமக்கில் பஞ்செல்லாம் வச்சு தான் அதை ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்கன்னு அப்படியா நடக்குது? அப்படியெல்லாம் இல்லை. அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம எல்லா ஆர்கனையும் டெஸ்ட்டுக்கு அனுப்ப போகிறதில்ல. அதை வேறு மாதிரியே நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியாது. ஒவ்வொரு ஆர்கன்லேருந்து ஒரு போர்ஷன் தான் நம்ம எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்புவோம். கட் பண்ணி பார்க்குறோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு போர்ஷன் மட்டும் டெஸ்ட்டுக்கு அனுப்புவோம். மீதி இருக்கிற ஆர்கன்ஸ் அந்த பீசஸ்லாம் நம்ம அவங்க அப்டமன் வயிற்றுக்குள்ளேயே வச்சு உடம்புக்குள்ளேயே வச்சு தைச்சு அவங்க கிட்ட கொடுத்துருவோம். ஸோ ஆர்கன்லாம் அப்படியே தான் இருக்கும். ஓகே சார். இப்போ அதே மாதிரி ஒரு ஒரு விதமான தாட்டை இப்போ ஜென்ரல் பப்ளிக் கிட்ட இருக்கு, இந்த ஆர்கன்ஸ்லாம் எடுத்து விற்றுருவாங்க அப்படின்லாம் இருக்குது. அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒரு டைம் பீரியட் இருக்குது. இறந்து இவ்வளோ நேரத்துக்குள்ளே அதை ஹார்வெஸ்ட் பண்ணி அதை யாருக்காவது வைக்கணும் அப்படின்ற ஒரு டைம் ஃப்ரேம் இருக்குது. அதுக்குள்ளே அதை எடுக்க முடியலன்னா அந்த ஆர்கன்ஸ்லாம் எதுவுமே பயன்படாது. ஹார்ட்டுக்கான டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவர்க்குள்ளே எடுத்துடணும். 1 ஹவர்க்குள்ளே இறந்ததுலேருந்து 1 ஹவர். ஆமாம், 1 ஹவர்க்குள்ளே எடுத்துடணும். சரிங்களா? டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு நீங்கள் அதுக்குள்ளே அதை ரெஃப்ரிஜரேட் பண்ணிடலாம். அதில் ஒரு 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் வச்சுக்க முடியும் ஹார்ட்டை. ஓகே. 5 ஹவர்ஸ்க்குள்ளே அடுத்த பாடியில் வச்சிடணும். ஓகே. ஃபிட் பண்ணிடணும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கனுக்கு இப்போ ஸ்கின்னா வந்து உங்களுக்கு 24 ஹவர்ஸ் டைம் இருக்குது. ஸ்கின் கூட டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். அதுக்கு 24 மணி நேரம் வரைக்கும் நம்ம எடுக்கலாம். ரைட். ஸ்கின். சரி. ஸோ இப்போ சொன்ன மாதிரி அப்படி ஆர்கன் வந்து வெளியெல்லாம் எடுத்து இது பண்ணிட முடியாது. அதுக்காக அதை அந்த மாதிரி ஆர்கன் சப்போஸ் உயிரோடு இருக்கவங்கக்கிட்ட கூட ஆர்கன் திருடுவாங்கன்ற பேச்சு இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரெகுலேட் பண்ணுறதுக்காக தான் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் ஹியூமன் ஆர்கன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டமே கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து இல்லீகல் ஆர்கன் டிராஃபிக்கிங். ஸோ அதில் கடுமையான தண்டனைகள்லாம் இருக்குது. இப்போ ஒரு உடற்கூறு ஆய்வு நீங்கள் சொன்ன மாதிரி சார், ஒரு உடல் இந்த டேபிளுக்கு வந்ததுலேருந்து இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிக்கிறதுக்கு மினிமம் டு மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் எடுத்து? மினிமம் 1 ஹவர் ஆகும். ஓகே. மினிமம் 1 ஹவர். அதாவது மினிமம் 1 ஹவர். 1 ஹவருக்குள்ளெல்லாம் முடிச்சு தர முடியாது. ஓகே. மினிமம் 1 ஹவர் ஆகும். மேக்ஸிமம் வந்து ஒரு 4 ஹவர்ஸ் கூட ஆகலாம். 4 ஹவர்ஸ் டிபெண்டிங் அப்பான். இப்போ சில உடம்புல இப்போ கூலிப்படையெல்லாம் வச்சு கொலை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு அந்த தாக்குதல் நடத்தினவங்களே ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் நிறைய வெட்டுவாங்க இல்லையா, நிறைய காயங்கள் உடம்புல இருக்கும். சில 100க்கும் மேற்பட்ட 200க்கும் மேற்பட்ட காயங்கள் இருக்கிற உடம்பெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். சரி, அப்போ அந்த அத்தனை காயங்களையும் நம்ம அளந்து எழுதணும் அப்படின்னா, ப்ராப்பராக அதை ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ். ஸோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் ரொம்ப டைம் எடுத்து பண்ணேன்னா எவ்வளோ ஹவர்ஸ் எடுத்திருக்கீங்க சார்? நான் 4.5 ஹவர்ஸ் எடுத்துருக்கேன். ஓ, ஒரு பாடியோட இது அட்டாப்சி முடிக்கிறதுக்கு. அதில் ஒரு 150 காயத்துக்கு மேலே இருந்தது. அதனால் நம்ம 4.5 மணி நேரம் எடுத்துக்கோம். இப்போது இந்த ஒரு உடல் அப்படின்னா யாரோ ஒருத்தருக்கு ஒரு உறவினர், அம்மாவாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், குழந்தையாக இருக்கலாம், சம்திங். அப்போது அதை வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறாங்களா இங்கே அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குது. ஏனோ தானோன்னு ஹேண்டில் பண்ணுவாங்க. அப்படி எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க நீங்கள்? எவ்வளோ ரெஸ்பான்சிபிளோடு அதை ஹேண்டில் பண்ணுறீங்க? நாங்கள் என்ன சொல்கிறது, இப்போ அது யாராக இருந்தாலும் அவங்க இறந்து போனாலும் அவங்க மனுஷன் தான் இல்லையா, அதனால் அந்த மனிதாபிமானத்தோடு தான் நாங்கள் அதை ஹேண்டில் பண்ணுறோம். என்ன அவங்க உறவினர்கள் எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு எங்களால் அவ்வளோ எமோஷனலாக அந்த பாடியோட கனெக்ட் ஆக முடியலனாலும் மனிதாபிமான அடிப்படையில் எப்படி அந்த பாடியை ஹேண்டில் பண்ணணுமோ அந்த அளவுக்கு கண்ணியத்தோடு தான் ஹேண்டில் பண்ணுறோம். மேபி இப்போ அதனால தான் நம்ம வந்து அதை இந்த அட்டாப்சியெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க அப்படின்னு உறவினர்களை சொல்கிறது. இப்போ நம்ம கட் பண்ணும்போது இப்போ வச்சு அதை இப்படி இழுக்கிறோம் அப்படின்னா அது அவங்களுக்கு வந்து அதை ரொம்ப அரகண்டாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி தெரியலாம். ஆனால் அதை அப்படி தான் பண்ணி ஆகும். அவ்வளோ அழுத்தம் கொடுத்து தான் கட் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த கபாலத்தை நீங்கள் உரிக்கணும் அப்படின்னா அதுக்கான அழுத்தத்தை கொடுத்து தான் பண்ண முடியும். இது அதை வந்து அரகண்டாக பண்ணுறாங்க, சரியாக சாஃப்ட் ஹேண்டில் பண்ண முடியாது. ஆமாம், அதை நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஆனால் அந்த மனிதனுக்கான
கண்ணியத்தோட தான் நம்ம அந்த பாடியை நடத்துவோம். இப்போ நீங்க பார்த்ததுல சார் கிட்டத்தட்ட ஒரு 6000க்கும் மேற்பட்ட உடல்களை வந்து பரிசோதனை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது குழந்தைகள் சின்ன வயசு இருக்கிறவங்க அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணும்போது உண்மையா உங்களுடைய மனநிலை என்னவாகும்? அது அந்த ஏஜ் டிபெண்டிங் அப்போ அந்த அட்டாப்சி சர்ஜனோட ஏஜ். இப்போ என்னோட ஏஜுக்கு வந்து குழந்தைங்கள பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து அந்த ஏஜில் குழந்தைங்க இருக்கும், அதனால் எனக்கு அந்த மாதிரி தோணும். இப்போ என்னோட சீனியர் பர்சன்ஸ்லாம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு எல்லாருமே குழந்தைங்க தான். அதனால் அது டிபெண்டிங் அப்போ அந்த பர்சன் அவங்கள பொறுத்து. எனக்கு வந்து பர்சனலாக எப்படி இருக்குன்னா, சின்ன குழந்தைங்களெல்லாம் அந்த மாதிரி பண்ணும்போது அட்டாப்சி பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அந்த உடல் வருது அப்படின்னாலே ஒரு மனநிலையே நமக்கு தொடும்போதே நமக்கு ஒரு மாதிரி கை நடுக்கமாக தான் இருக்கும். நடுக்கம் மீன்ஸ் பயத்தினால இல்லை, ஒரு எமோஷன். ஓகே. ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே முடிஞ்சது, ஒரு எல்லாமே ஆர்கன் இதெல்லாமே ப்ராப்பராக எடுத்து ஸ்டிச் பண்ணி எல்லாமே பண்ணியாச்சு அப்படின்னதுக்கப்புறம் வாட் நெக்ஸ்ட்? ஃபுல்லாக க்ளீனாக இப்போ நம்ம அவங்க நம்மக்கிட்ட பாடி எப்படி ஒப்படைச்சாங்களோ அதே மாதிரி க்ளீனாக ஃபுல்லாக, ஏன்னா அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் நம்ம ரிச்சுவல்ஸ்லாம் செய்ய வேண்டியது இருக்கும், அப்போ நிறைய ஹேண்டில் பண்ணுவாங்க அதை. அதனால் க்ளீனாக இப்போ நாங்கள் எங்கெங்கெல்லாம் கட் பண்ணுமோ, இல்லை நாங்கள் கட் பண்ணாமல் ஏற்கனவே இருந்த காயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் இதில் கூட பாருங்கள், இது மாதிரி தானே, இதில் கூட இந்த மாதிரி காயங்கள் எல்லாம் ஸ்டிச் பண்ணி க்ளீனாக க்ளோஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி, ஈவன் வாசனை திரவியங்கள்லாம் கூட போட்டு வெறும் முகம் மட்டும் தெரியும். இப்போ இந்த காயங்கள்லாம் எதுவுமே தெரியாது, ஃபுல்லாக முகம் மட்டும் தெரிகிற மாதிரி ஃபுல்லாக பேக் பண்ணி க்ளீனாக தான் தருவாங்க. அதெல்லாம் இவங்க தான் பார்த்துப்பாங்க, பேக் பண்ணி பேக்கிங். ஸோ ஆனால் ஒரு கடினமான வேலை இல்லையா, எல்லாராலையும் செய்ய முடியும். புரியுது. இப்போ இதுக்கு அடுத்து இப்போ உடல்ல நீங்க கொடுத்து அனுப்பிட்டீங்க, சில பார்ட்ஸ் டெஸ்டிங்க்கு போகுது அப்படிங்கும்போது இதோடைய ரிப்போர்ட், அந்த பிரேத பரிசோதனை அறிக்கை அப்படின்றது கிடைக்கிறதுக்கு எப்போ கிடைக்கும்? ஏன்னா அதுவுமே சம்டைம்ஸ் டிலே ஆகுது அப்படின்லாம் சொல்றாங்க, என்ன காரணம்? யூஸ்வலாக அந்த பிரேத பரிசோதனை அறிக்கைன்றது வந்து இப்போ இன்னைக்கு ஈவினிங் தான் நான் அந்த கேஸை ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். 4 மணிக்கு ரெக்வஸ்டேஷன் வருது, நான் முடிக்கிறதுக்கு 6 மணி ஆகிடுது அப்படின்னா நான் இன்றைக்கே தர முடியாது ரிப்போர்ட். அந்த மாதிரி யூஸ்வலி வந்து வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே தரணும்னு ஒரு சேயிங் இருக்குது. இருந்தாலும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ 6 o'clock ஆகிடுச்சு அட்டாப்சி முடிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் நான் அந்த அட்டாப்சி இதை வந்து நான் ரெடி பண்ணி தரும்போது நான் வந்து ஃபெட்டிக் ஆகிடும். ஃபெட்டிக் மீன்ஸ் ஒவ்வொரு மனுஷனும் வந்து அவனுக்கான எனர்ஜி லெவல் இருக்கு இல்லையா. ஈவினிங் ஆனால் எல்லாருக்குமே டே ஃபுல்லாக ஒர்க் பண்ணால் என்ன ஆகும், ஈவினிங் ஆனால் அவங்க வந்து ஒரு சோர்வு நிலைக்கு போயிடுவாங்க. அது வந்து முக்கியமாக மூளை சோர்வு நிலைக்கு போயிடும். அந்த டைமில் நான் வந்து ஒரு பிரேத பரிசோதனை அறிக்கை தயார் பண்ணேன்னா அதில் நிறைய நான் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அடுத்த ஒர்க்கிங் டே, அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளே அடுத்த ஒர்க்கிங் டேல நாங்கள் எப்படியும் அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அதுலேயும் சில கேசஸ்லாம் இப்போ இந்த ரசாயன பரிசோதனைக்கு ஆர்கன்ஸ் அனுப்புகிறோம் இல்லையா, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவோம், நாங்கள் ப்ரிலிமினரி ரிப்போர்ட், முதல் கட்ட ரிப்போர்ட் மட்டும்தான் தர முடியும். ஃபைனல் ஒப்பீனியன் ஒன்று இருக்குது, இறுதி அறிக்கை. அது வந்து எப்போ எங்களால் தர முடியும்னா அந்த ரசாயன பரிசோதனை ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் தான் தர முடியும். அவங்க அந்த லேபில் அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து ஒவ்வொரு லேபும் 3-4 டிஸ்ட்ரிக்ட் பார்க்குறாங்க, அவங்களுக்கான ஒர்க்லோடும் அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக இருக்குது. அதனால் அவங்க இந்த கேஸை எடுத்து அவங்க அந்த ரசாயன பரிசோதனை உட்படுத்தி ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு ஒரு 3 months கிட்ட ஆகிடுது, 2 to 3 months ஆகிடுது. இது ரொம்ப சென்சிட்டிவான கேஸ்னால் கொஞ்சம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அது அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் வந்து லெட்டர் கொடுத்து சீக்கிரம் வர வைப்பாங்க. அந்த மாதிரின்னா அது ஒரு 2 weeks or 1 monthக்குள்ளே வந்துடும். அது வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இறுதி அறிக்கை கொடுப்போம், அதுதான் டிலே ஆகும். இந்த ப்ரிலிமினரி ரிப்போர்ட்ன்றது அந்த அளவுக்கு டிலே ஆகும். ஸோ இன்னுமே என்ன மக்கள் இன்னும் கேட்கக்கூடிய கேள்விகள் என்னவா இருக்கு சார்? இப்போ ஒரு பிரேத பரிசோதனை கூடும், இதுக்குள்ள நடக்கிறதுல இன்னும் இந்த மாதிரி மித்ஸ் எல்லாம் இருக்குன்னா எதெல்லாம் கேள்விப்படுறீங்க? நிறைய விதமான கேள்விகள் இருக்கு. நாங்க சரியா அட்டாப்சி பண்றது இல்ல, டாக்டரே அட்டாப்சி பண்றது இல்ல, உள்ள இருக்கிற ஸ்டாஃப்ஸ் யாரோ ஒருத்தர் பண்றாங்கன்னு அப்படி எல்லாம் நடக்கிறது உண்டா? அதுக்கு எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு? அதெல்லாம் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அந்த இவரு அந்த காயம்னா என்னன்னு தெரியாது, இவருக்கு எப்படி அந்த காயத்தை பத்தி சொல்ல முடியும். இவர் அந்த தூக்கி போடுவரை எங்களுக்கு இந்த மூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார், அவ்வளோதான். இது வந்து அன்ஸ்கில்டு லேபர் இவங்கலாம். ஓகே, இந்த மாதிரியான ஒர்க் தான் அவங்களால பண்ண முடியுமே தவிர இந்த காயங்களை பற்றின விவரங்கள்லாம் அவங்களால சொல்ல முடியாது. அதனால் அவங்கெல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதெல்லாம் போக்குறதுக்காக நம்ம கோர்ட்டே வந்து ஆர்டர் போட்டிருக்கு, இந்த மாதிரி எல்லா அட்டாப்சி ஹால்லையும் வந்து சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணுங்க. அது டியூ நம்ம இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற எல்லா மெடிக்கல் காலேஜஸ்லையும் இந்த மாதிரி அட்டாப்சி ஹாலில் சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அது 24 hours ரன்னிங்கில் தான் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்டு, இதில் ஃபவுல் பிளே இருக்குது, டாக்டர் சரியாக அட்டாப்சி பண்ணல அப்படின்னு டவுட் இருந்தால் அவங்க இந்த ஃபுட்டேஜ் வாங்கி பார்த்துக்கலாம். இங்கே வந்து 4-5 டேபிள் இருக்குது. ஓகே, ஒவ்வொரு டேபிளும் ஒரு அட்டாப்சி, சேம் டைமில் 4 அட்டாப்சி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த கூடத்துக்கு இருக்குது. 4 டேபிள் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி டாக்டர்ஸ் இருக்காங்க.
அதனால ஒரே நேரத்தில் 4 பண்ண ஸோ முடியும். தேவை இருந்ததுன்னா 4 தேவை இருந்தா மருத்துவர்கள் பண்ணலாம். வந்து 4 விதமான உடற்கூறு ஆய்வையும் செய்வாங்க. இது வந்து இந்த டேபிள்லாம் வராத போது ஓ, ஆரம்பத்துல கட்டினது இது. இப்போ இது யூஸ்ஃபுல்லாக இல்லை. ஓகே. இதுதான் வந்து அட்டாப்சி பண்ணுறதுக்கு முன்னாடி ஆ. உடலை வந்து எடை போடக்கூடிய ஸோ கம்பல்சரி machine, வெயிட் செக் compulsory பண்ணிடுவோம். பண்ணுவோம். அதுக்கப்புறம் இது வந்து ஒவ்வொரு ஆர்கனையும் தனித்தனியாக வெயிட் போடுவோம். ஓ, கட் பண்ணி எடுக்கிறோம் இல்லையா, எடுத்துட்டு அந்த ஆர்கனை வெயிட் போட்டுட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் ஒன்னொன்னையும் பண்றது. கட் பண்ணி எக்ஸாம் பண்ணுவோம். இது ஆர்கன் வேயிங் மிஷின் இது. அதுக்கப்புறம் இது கேலரி, இது மெடிக்கல் காலேஜ்ன்றதுனால நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இங்கே பார்ப்பாங்க. ஓ, அட்டாப்சி நடக்கும்போது உட்கார்ந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. அப்சர்வ் பண்ணுவாங்க. அது இது வந்து மெடிக்கல் காலேஜ் இல்லையா, அது மட்டும் இல்லை, போலீஸ் அகாடமிலேருந்து போலீஸ் வருவாங்க. இந்த சீலிங் ஏன் இவ்வளோ ஹையாக வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த வென்டிலேஷன் பர்பஸ்க்காக தான். இந்த பேடு ஸ்மெல்லாம் இருக்கும், ப்ளஸ் இன்ஃபெக்டிவ் ஏரியா இது. நம்ம நிறைய பாடிஸை ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கும். அவங்களுக்கு என்னென்ன நோய் இருக்குன்னு தெரியாது. நிறைய இன்ஃபெக்டிவ் ஜெர்ம்ஸ் எல்லாம் அதாவது கிருமிகள்லாம் நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கோம். இந்த ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக அந்த இன்ஃபெக்டிவிட்டி ரேட்டை குறைக்க முடியும். அதுக்காக தான் ஹை. ஸோ எல்லா இடத்துலையும் இப்படி தான் இருக்கும். அந்த ஹை சீலிங் ஹைட் அப்படின்றது ஐடியலி இப்படி இருக்கணும். எம்எம்சியில் நல்லா கரெக்டாக இருக்குது. நம்ம அட்டாப்சி பண்ணணும் அப்படின்னாலே நமக்கு நேச்சுரல் சன்லைட் தேவை. அதில் தான் நம்ம அட்டாப்சி பண்ண முடியும். அதனால தான் நைட் அட்டாப்சி வேண்டாம்னு சொல்கிறதுக்கு ரீசனும் அதுதான். நேச்சுரல் சன்லைட் ஏன் நமக்கு தேவை அப்படின்னா அப்போ தான் அந்த ஊன்ஸோட கலரை நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். முக்கியமாக நம்மளோட கண்ட்ரி வந்து ட்ராபிக்கல் ஏரியாவில் இருக்குது. இங்கே கருப்பு பிளாக் ஸ்கின் இண்டிவிஜுவல் தான் நிறைய பேர் இருக்குது, டார்க் ஸ்கின் இண்டிவிஜுவல். அதனால் அந்த ஸ்கின்ல நம்ம அந்த ஊன்ஸோட கலரை கண்டுபிடிக்கிறது வந்து நேச்சுரல் லைட்டில் தான் நல்லா பண்ண முடியும். ஓகே. அதுக்காக தான் இவ்வளோ சன்லைட் வர்றதுக்காக நல்லா வெளிச்சமாக பண்ணுறோம். இது என்ன பர்பஸ் சார் இந்த ஸ்பேஸ் இதெல்லாம்? இது வந்து இந்த ப்ராப்பர் ட்ரைனேஜுக்காக தான். இப்போ நம்ம பாடியெல்லாம் டிசெக்ட் பண்ணும்போது நிறைய பிளட் எல்லாம் ஸ்பில் ஆகும். அது எல்லாமே இதில் தான் போகும். இதை ஃபுல்லாக வாஷ் பண்ணுறது எல்லாமே இந்த இந்த ட்ரெயினில் தான் போகும். இது ப்ராப்பராக இருந்தால் தான் ஸ்மெல் இல்லாமல் மெயின்டைன் பண்ண முடியும். உடல்கள்லாம் எங்கே வச்சிருப்பீங்க சார், ஸ்டோரேஜ் அப்படின்றது? இது வந்து அட்டாப்சி ஹால். இது வந்து பிரேத பரிசோதனை கூடம். அது வந்து நீங்கள் சொல்கிறது வந்து கோல்ட் ஸ்டோரேஜ். அது தனியாக இருக்குது. அது பக்கத்தில் இன்னொரு அறை இருக்குது. அந்த டோர் வழியா. ஆமாம், அது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, அங்கே போக முடியாது. அது இங்கே எம்எம்சியில் வந்து 70லேருந்து 100 பாடி வைக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. அந்த 70லேருந்து 100 டெட் பாடிஸ் வைக்கலாம் அட் டைமில் ஸ்டோர் பண்ணலாம். அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்து கிட்டத்தட்ட 100 உடல்களை வந்து அந்த பாதுகாப்பாக வைக்க முடியும் அப்படின்னா என்ன மாதிரி டிகிரியில் எவ்வளோ நாள் வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படின்றதெல்லாம் இருக்கும்? இங்கே நம்ம வந்து 2 to 5 டிகிரி 2 to 8 டிகிரிஸில் நம்ம அதாவது மைனஸ் இல்லை ப்ளஸ் தான் 2 to 8 டிகிரிஸ்க்குள்ளே நம்ம கோல்ட் ஸ்டோரேஜில் மெயின்டைன் பண்ணுவோம். அதில் வச்சிங்கன்னா நீங்கள் வந்து 24 ஹவர்ஸ் வரைக்கும் நல்லா வச்சு, அதாவது எந்த டீகம்போஷன் சேஞ்சஸும் இல்லை வேறு எந்த டேமேஜும் இல்லாமல் பார்த்துக்க முடியும். ஈவன் சில கேசஸ் வந்து 5 டேஸ் கூட வச்சுக்கலாம். 5 டேஸ்க்கு மேலே போகணும் அப்படின்னா நம்ம அந்த டெம்பரேச்சரை இன்னும் ரெடியூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ மற்ற பாடிஸ்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆக வாய்ப்பு. உடனடியாக அட்டாப்சி பண்ணி தர முடியாது. ஸோ அதுவுமே ப்ராப்பராக ஒரு உடலுக்கு என்ன மரியாதை உண்டோ அது படி ப்ராப்பராக எல்லாமே ரெகுலராக அதுக்கு அந்த ஊர்தி கூட ஹைஃபையாக தான் இருக்குது நம்ம. ஸோ உங்களுக்கு ஏதாவது ட்ரெஸ் கோட்ஸ் இருக்கா? இப்போ நம்ம இன்டர்வியூ பர்பஸ்க்காக கேஷுவலாக நின்று பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஒரு உடற்கூறு ஆய்வு நீங்கள் செய்யும்போது உங்களுக்கான ட்ரெஸ் கோட் அந்த மாதிரி இதெல்லாம்? நாங்கள் ஒன்று அந்த ஸ்க்ரப் ட்ரெஸ் இருக்கு. ஓகே. ஸ்க்ரப் போட்டுப்போம். மேலே அந்த பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட் மாதிரி மேலே ஆப்ரன், ஹெட் மாஸ்க், ஹெட் கேப்பு, மாஸ்க் இதெல்லாம் போட்டுப்போம். இந்த க்ளவுஸ், ஹேண்ட் க்ளவுஸ் இதெல்லாம். ஸோ ஒரு ஆப்ரேஷன் தேட்டரில் எப்படி டாக்டர் அட்டென்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி. ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா இதுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றது நிறைய மக்களுக்கு ஒரு கேள்வியாகவே இருந்தது இவ்வளோ நாளுமே. ஃபஸ்ட் டைம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம்னு நினைக்கிறேன் இந்த ஒரு விஷயத்த. இப்படி தான் நடக்குது அப்படின்றது நிச்சயமாக இது பார்க்கக்கூடிய மக்களுக்கு ஒரு புரிதலை உண்டு பண்ணும் அப்படின்னு நான் நம்புகிறோம். நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுக்கும் மருத்துவமனை நிர்வாகத்துக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவிக்கிறோம். நன்றி. Summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். Hotstar specials உப்பு புளி காரம் now streaming on Disney+ Hotstar.